காமனாக ஃபிசிக்கலாக வந்து ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணனாலே 1000 வந்து கொஸ்டின் பண்ணுவோம். அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அதில் முதலீடு பண்ணால் வந்து அமௌண்ட் வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே அதை வந்து நம்ம விசாரித்து தான் வந்து இன்வெஸ்டே பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது யாருன்னே தெரியாது, ட்விட்டர்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வந்து யாருன்னே தெரியாது, அறிமுகமே இருக்காது, யார் என்னென்ன தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சேட்டிங்கை வந்து நம்பி உட்காந்து ஏமாந்துறாங்க. இதில் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறவங்க பார்க்கும்போது 25லேருந்து ஒரு 50 ஏஜுக்குள்ளான படித்த இளைஞர்கள் தான் ஏமாறுறாங்க. மற்றபடி வந்து படிக்காதவங்களோ இல்லை வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோ இதில் ஏமாறுறது இல்லை. ஸோ மெயினாக அந்த ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க வந்து இதில் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஐடி ஃபீல்டை பற்றி எவரி நூக் அண்ட் கார்னர் தெரியும். தெரிஞ்சாலும் வந்து இதில் வந்து அது ஆசை வந்தது காரணம் வந்து பணம் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அதில் 10 மடங்கு கிடைக்கும், லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அந்த ஆசைப்பட்டு போட்டுறாங்க. பணத்தை முதலீடு செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்கன்னு ஈரோடு மாவட்ட சைபர் கிரைம் போலீஸோட ஏடிஎஸ்பி ராஜேந்திரன் இப்படி அலர்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி நடந்த மோசடி தான். ஈரோடு சத்தியமங்கலத்தை சேர்ந்த காலேஜ் பேராசிரியர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருந்து தான் ஆரம்பித்தது இந்த கேஸ். யூடியூப்பில் பார்த்த ஒரு வீடியோவில் டெலிகிராம் மூலமாக ஈஸியாக ட்ரேடிங் பண்ணி நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் டெலிகிராம் மூலமாக சேட் பண்ணப்போ ட்ரேடிங் தெரியலைன்னா கூட கற்றுக் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதை நம்பி முதல்ல 1000 ரூபாய்க்கு 2 ஷேர்களை வாங்கியிருக்காரு. அதை 1500 ரூபாய்க்கு வித்துட்டதா சொல்லி பேராசிரியரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பியிருக்காங்க. இதில் ஹாப்பியான அவர் அடுத்த முறை 5000 ரூபாய்க்கு வாங்கின ஷேர்களை 7000க்கு விற்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக 1 லட்சம் ரூபா முதலீடு செஞ்சப்போ 1.5 லட்சம் லாபம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கிறதால 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை கரண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றணும்னு கதை விட்டுருக்காங்க. அப்புறம் அந்த பணத்தை அக்கௌண்ட்டுக்கு அனுப்பாமல் ஏதேதோ காரணங்களை சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் நம்பின அவர் கையில் இருந்த பணம் நண்பர்கள்கிட்ட வாங்கின கடன்னு 17 லட்சத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் முதலீடு லாபம்னு எந்த தொகையும் வந்து சேராததால் ஈரோடு மாவட்ட சைபர் கிரைம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணார். கேஸை ஃபைல் பண்ணி என்கொயரி பண்ண சைபர் கிரைம் டீம் பேராசிரியரோட பணத்தை வரவு வச்ச ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த அக்கௌண்ட் சேலத்தை சேர்ந்த நந்தகோபாலுடையது. அவரையும் அவருக்கு உடந்தையாக இருந்த சாமிநாதனையும் கைது பண்ணாங்க போலீஸ். கூட வந்து நம்ம சேலத்தில் வந்து 2 அக்யூஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். அந்த கேஸை 2 மாதத்துக்கு முன்னாடி சத்தியமங்கலம் சேர்ந்த ஒருத்தர் வந்து நீங்கள் அதாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இல்லை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து டெலகிராம் சேட் பண்ணுறாங்க. அவர் நம்பி வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதில் வந்து நிறைய அக்கௌண்ட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்குறாங்க. அதில் வந்து பண்ணும்போது பார்க்கும்போது அந்த சேலத்தில் இருந்த ஒரு 2 நபர்கள் வந்து அவங்கள இப்போ நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம். அவங்ககிட்டருந்து இப்போ வந்து நம்ம ஒரு 6,72,000 ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து இந்த ஸ்வைப் மெஷின் அதே போல் ஏடிஎம் கார்ட்ஸு மொபைல் ஃபோன் எல்லாமே செக்யூர் பண்ணியிருக்கோம். கைது செய்யப்பட்டவங்க கிட்ட விசாரித்தப்போ இது ரொம்ப பெரிய கும்பலோட மோசடி வலைன்னு தெரிய வந்துச்சு. கைது செய்யப்பட்ட நந்தகோபாலன் சாமிநாதன் குழு கிட்ட இருந்து 6.25 லட்சம் ரொக்கம், 7 செல்போன்கள், 19 ஏடிஎம் கார்டுகள், 8 சிம் கார்டுகள், 15 பேங்க் பாஸ்புக்குகள், ஏடிஎம் ஸ்வைப்பிங் மிஷின் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இவங்களும் நிறைய பணம் சம்பாதிக்கிற ஆசையில் இந்த வலையில் சிக்கினவங்க தான். முகம் தெரியாத ஒரு கும்பல் தான் இவங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க. இவங்க ஸ்லீப்பர் செல் போல சட்டவிரோத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. டெய்லி காலையில் ப்ரெசன்ட் சொன்னால் அடுத்தடுத்து இவங்களுக்கு வேலை கொடுப்பாங்களாம். பேராசிரியரை போல ஏமாந்தவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போடுறது உட்பட சட்டவிரோத வேலைகளை இவங்க செய்வாங்களாம். கைது செய்யப்பட்டதால் காலையில் ப்ரெசன்ட் போடாததால் இப்போது சாமிநாதனையும் நந்தகோபாலனையும் கலட்டி விட்டுருக்காங்க அந்த மோசடி கும்பல். மோசடி செய்கிற பணம் துபாய், சிங்கப்பூர்னு அனுப்பப்பட்டு ராஜஸ்தான், ஒடிசான்னு மடை மாற்றப்பட்டு பிட்காயினை மாற்றி திரும்பவும் பணமாக அவங்க கைக்கு போகுமா. துபாய், சிங்கப்பூர்னு கால் சென்டர் மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள் மூலமாக லிங்க் அனுப்பி பார்ட் டைம் ஜாப், எளிய முறையில் பணம் சம்பாதிக்கலான்னு ஆசை காட்டி பலியாடுகளை ஈர்ப்பாங்களாம். ராஜஸ்தான், ஒடிசா மாநிலங்களில் இருக்கிற கும்பல் தான் இதுக்கு மூளையாக இருக்கிறதா சொல்கிறாங்க சைபர் கிரைம் போலீஸ் டீம். இந்த கும்பலை பிடிக்கிறதுல தொழில்நுட்ப ரீதியாக சிக்கல்களும் சவால்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ
இது மாதிரியான மோசடி வலையில சிக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பொதுமக்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னா வந்து தேவையில்லாத, அதாவது மெயினாக வந்து இந்த வாட்ஸ்அப்போ இல்லை ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, டெலகிராம் இதில் வந்து தேவையில்லாத லிங்க் டச் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் எந்த சேட் வந்தாலும் அதை நம்பி வந்து நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணவும் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே பிரச்சனை ஆகிக்கும். ஸோ அதனால் வந்து இனி வருங்காலங்களில் வந்து அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் சைபர் கிரைம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கேட்குறான்னு சொல்லலாம். அதனால் தேவையில்லாமல் யாரும் ஏமாந்துட வேண்டாம். அப்படி ஏதாவது வந்து தெரியாமல் ஏமாந்தோ இல்லை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது பணம் திடீர்னு உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது வந்து டெபிட் ஆகிடுது அப்படின்னா வந்து உடனே வந்து 1930க்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே போல் வந்து www.cyber.gov.in அப்படிங்கிறதுல நீங்கள் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வந்து பண்ணால் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம அமௌண்ட்டு யாராவது அது ட்ரை பண்ணாலும் கூட அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் வந்து ஈஸியாக. பட் இது அட் டைம் அந்த ஒரு வித்தின் ½ hour 1 hour அது பண்ணணும். நீங்கள் ஒரு மாத கணக்கில் வந்து போட்டு ஏமாந்து வந்து அந்த அமௌண்ட் எல்லாமே அவங்க ஃப்ரான்ஸை எடுத்துருவாங்க. வந்து உழைத்த முதலே சுவைக்கும். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இப்படியான மோசடிகளில் சிக்காம அமைதியான வாழ்க்கையை வாழலாம்.